அனைவருக்கும் கின் சிலபஸ் அகாடமியின் வணக்கம். தேர்வு நோக்கில் திருக்குறள் நாள் 9 அன்புடைமை அதிகாரத்துல இருந்து முதல் 5 குறள் பார்க்க போறோம். முதல் குறள், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்வலர் அப்படின்னா அன்புடையவர், புன்கணீர் அப்படின்னா ஒருத்தவங்களோட துன்பத்தை பார்த்து பெருகக்கூடிய கண்ணீர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன அப்படின்னா, அன்பை அடைச்சு வைக்கிறதுக்கு தாழ்பால் கிடையாது. அன்புக்குரியவங்களை பார்த்ததுமே நம்மளோட அன்பு அப்படின்றது கண்ணீராய் வெளிப்பட்டு நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அன்பு இல்லாதவங்க எல்லாமே என்னுடையது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அன்புடையோர் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டா, என்பு, இந்த இடத்துல எலும்பு அப்படின்னு அர்த்தம். எலும்புனா உடல் பொருள் ஆவின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. உடல் பொருள் ஆவி அனைத்துமே மத்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அன்புடையவங்க கருதுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த குறள், அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிருக்கு என்போடு இயைந்த தொடர்பு. அதாவது வழக்குன்னா வாழ்க்கை நெறி, ஆர் உயிர் அப்படின்னா உயிருக்கு எப்படி உடம்போட உயிர் பொருந்தி இருக்கோ அந்த மாதிரி வாழ்க்கை நெறியோட அன்புன்றது பொருந்தி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள், அன்பீனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பெனும் நாடா சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. அன்பு அப்படின்றது ஆர்வம், ஆர்வம்னா விருப்பம், அன்பு விருப்பத்தை தரும். அந்த விருப்பம் அப்படின்றது அனைவரிடமும் நட்பு கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பை தரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள், அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. வையகம் அப்படின்னா உலகம் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த உலகத்துல மகிழ்ச்சி உடையவங்க யாரு அப்படின்னு கேட்டா அவங்க அன்புடையவங்களா மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். நாளைக்கு அன்புடைமை அதிகாரத்துல உள்ள அடுத்த 5 குறளை பார்ப்போம். நன்றி.